கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தினம் அது கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் தசம பாகத்தையெல்லாம், என் சம்பாதனத்தையெல்லாம் தசம பாகமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனா தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் கேட்கிறார், எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் அருவருக்கிறார் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆயக்காரனும் பாவியமாகிய ஒருவனுடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அங்கீகரிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஜெபிக்கிறவர் மேலே ஆண்டவருக்கு பிரியம்தான் பாருங்கள். ஆனால் சிலருடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அருவருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். யோவானில் 14:14 என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போ தேவன் ஒரு மனிதன் எப்படி கொடியவனாக இருந்தாலும் அவன் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஒருத்தன் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். பாருங்கள், ஜெபிப்பதற்கு ரட்சிப்பு முக்கியம் இல்லை. ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்ன தெரியுமா? அவருடைய அந்த வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறத அவர் விரும்புகிறார். நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா 28:9 வேதத்தை கேளாதபடி தன் சேவை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று இந்த வசனம் சொல்லுது. அப்போது மனிதர்கள் ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் போகலாம். மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம், நம்மளுக்கு வியாதிகள் வரலாம், வியாகுலங்கள் வரலாம், எவ்வளோ கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டார், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் அருவருப்பார். ஜெபத்தை அருவருப்பது என்றால் எப்படி தெரியுமா? தேவன் நம்மை அருவருக்கிறார் என்று அர்த்தம். நம்ம ஜெபத்தை அருவருக்கிறார் என்றால் தேவன் முதலாவதாக நம்மை அருவருக்கிறார் என்று அர்த்தம். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருவரும் செவி கொடுப்போமானால் அவர் நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் செவி கொடுக்குற ஒரு தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், சிலர் என்ன பண்ணுவாங்க, பிரசங்க நேரத்தில் தூங்கி கொண்டே இருப்பாங்க. சிலர் மனிதர்கள் சபையில் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கி விழுவாங்க. நான் அதை நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வேதம் வாசிக்க மாட்டாங்க. அவங்க தேவன் பேசும்போது அந்த சத்தத்தை உணராதவர்களாக இருப்பாங்க. அவங்க தேவனை விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவரும் தலைகீழாக நின்று அவங்க ஜெபிச்சாலும், அவங்க என்ன தான் பண்ணி ஜெபிச்சாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கேட்கவே மாட்டார். அப்போது பதிலே வராது. அப்போது தேவனுக்கு ஒரு அருவருப்பான காரியங்கள் நம்ம செய்யும்போது ஆண்டவரும் பாருங்கள் நம்மளை அருவருக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அருவருப்பு என்றாலே பாருங்கள், அது ஒரு மோசமான ஒரு சொல்லாக இருக்கிறது. துர்நாற்றம். அருவருப்புனா ஒரு துர்நாற்றம், அசுத்தமான ஒரு காரியங்கள், இதுதான் அருவருப்பு. அப்போது வேதத்தை கேளாதவனுடைய ஜபமும் அப்படி தான் இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. அப்போது தன்னை பாருங்கள், தேவன் தன்னை பாருங்கள் வெளிப்படுத்தியிருந்தும் அவன் அவனை ரட்சித்து இருந்தோம் பாருங்கள், தேவனுக்கு அவன் செவி கொடுக்காமல் போனால் பாருங்கள் அவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். எபிரேயரில் 11:6 ஒரு வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போது விசுவாசம் இருக்கணும், ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இருக்கணும். பாருங்கள், ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இருக்கணும். சந்தேகப்படாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். வசனம் சொல்லுது ரோமரில், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படின்னா விசுவாசத்திற்கு அடிப்படையே தேவனுடைய அந்த வார்த்தை தானே. அப்போ பாருங்கள், தேவனுடைய வசனத்தை கேட்காத ஒருவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்கவே முடியாது. விசுவாசம் ரோமரில் 10:17 விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா விசுவாசத்திற்கு அடிப்படையே தேவனுடைய வார்த்தை தான். அப்போ தேவனுடைய வசனத்தை அந்த கேட்காத ஒருவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்கவே முடியாது. அப்போ விசுவாசம் இல்லாதவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். அப்போது சத்தியத்தை வாசிக்கவும் ஆராயவும் நம்ம பிரசங்கம் கேட்கவும் விரும்பாதவர்கள் எப்படி ஜெபிச்சாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்போது நம்ம எப்படி ஜெபிக்கணும், அந்த நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நம்ம எப்படி இருக்கணும், நடந்து கொள்ளணும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படினோம், அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே,
அப்பா உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்க இந்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை விசுவாசிக்கணும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக ஆண்டவரே, விசுவாசம் உள்ளவர்களாக, வேதத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இருக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.